கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். இந்த வேளையில் நாம் ஜெபிக்கலாமா பிரியமானவர்களே? நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஒரு சில நிமிடங்கள் உடைய வார்த்தையில தியானிக்க இருக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரை. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை உடைய சமாதானம் கடந்து வரும்படியா இந்த வார்த்தையின் மூலமாக மெய்யாகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ந்து கலிகூறும்படியா உடைய கரத்திலே எங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சமலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற தலைப்பிலே ஒரு சில நிமிடங்கள் இதனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தையை சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, லூக்கால மரியாவை பார்த்து தூதன் சொல்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வரும்ல. லூக்கால பார்க்குறோம். லூக்கா 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றாருல. ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு சொல்லி நம்ம அடிக்கடியாக தியானிக்கிறது தான். மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க, உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுள்னு சொன்னாங்க. அருமையான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் பிரியமானவளே, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளேன்னு சொன்னாங்க. அதே போல் வேதத்தில் இன்னொரு இடத்துலையும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி அவங்கள வாழ்த்தி இருக்காங்க. பார்க்கலாமா? நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன ஒரு வசனம் அப்படின்னா, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அவங்க பாடல் பாடியிருப்பாங்க. எப்படின்னா, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் வரும். என்ன பாட்டு படிச்சிருப்பாங்கன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருப்பாங்க. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? எப்படி அந்த யாகேல் என்ற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, தெபோராள் என்கின்ற ஒரு நியாயாதிபதி மூலம் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பு வந்ததை நம்ம பார்க்குறோம். அங்கத்தான் யாகேல் என்ற ஒரு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ மூலமா அங்கே ஒரு மீட்பு வந்துச்சு. அதற்கு காரணமா 2 ஸ்திரீகளை அந்த இடத்துல தேவன் பயன்படுத்துறாரு. ஒன்று தெபோராள், அவங்க தான் முதல்ல எழும்பி போறாங்க. அவங்க போனதுனால இன்னொரு ஸ்திரீயை தேவன் அங்கே எழுப்புகிறார். பிரியமானவளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஒருவேளை பெண்களா இருந்தா உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்ம நினைப்போம், நானா ஆசீர்வதிக்கப்பட்டவள், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைவு இருக்குன்னு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல, வெளியில கிடைக்கல, நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு. ஆனா எப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியும்? ஸ்திரீகளுக்குள்ளே நம்ம ஆசீர்வாதமா இருந்தாதான். பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் பெண்களை குறித்து அழகா போட்டிருக்குல்ல. பெண்கள் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அந்த குணசாலியான ஸ்திரீயை பார்த்து அவங்க கணவரும் அவங்க பிள்ளைகளும் புகழுகிறாங்களாம். அந்த குணசாலியான ஸ்திரீ சும்மாவோ இருக்க மாட்டாங்களாம். பிரியமானவளே, அந்த நீதிமொழிகள் 32ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தா பெண்களை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே என்னால் எப்படிப்பா இது முடியும்? என்னால் முடியுமா? முடியாது. ஆனா மரியாள் எப்ப தன்னை அர்ப்பணித்தாங்களோ அப்போ முடிந்தது இல்லையா? தன்னை அர்ப்பணிச்சாங்க. உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன போது அங்க அற்புதம் நடந்துச்சு இல்ல. இயேசு அவங்களுடைய அந்த கர்ப்பத்துல உருவானாரு. இயேசு அந்த கர்ப்பத்துல பிறந்தாரு. முழு மனுக்குலத்தையும் மீட்கிற இயேசு ரட்சகர், முழு மனுக்குலத்துடைய பாவத்தையும் நீக்குகிற மீட்பர் இந்த பூமியில வருவதற்கு அன்றைக்கு மரியாள் தன்னை முழுதுமா அர்ப்பணிச்சாங்க. நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக கட்டாயம். பிரியமானவள, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெபோராளுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த தெபோராள்
காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமையாக பாத்தீங்கன்னா அடிமைப்படுத்தப்பட்ட காலத்துல தேவன் அந்த தெபோராளை எழுப்புகிறார் பாருங்க. அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம், கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப விற்று போட்டான்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த சிசேரா அவர்களை 20 வருஷம் கொடுமையா வேலை வாங்கினாராம், கொடுமை வேதனைப்படுத்தினாரு, கொடுமையாய் ஒடுக்கினாரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்த்து முறையிட்டார்களாம். அந்த நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த நாட்கள்ல அங்க பாத்தீங்கன்னா அபினோகாமின் குமாரன் பாராக் என்பவனை அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, நீ நப்தலி புத்தர்லையும் செபுலோன் புத்தரிலும் 10,000 பேர் 10,000 பேரை கூட்டிட்டு தாபோர் மலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த ராஜா இவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையா ஒடுக்கிறது நிமித்தம் இதுல இருந்து ஒரு விடுதலை வரணும், நம்ம யுத்தத்துக்கு போறோம், நீ யுத்தத்துக்கு போகிற அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஆண்டவர் உனக்கு அந்த சிசேரா யாபீன் ராஜாவாகிய அந்த யாபீன் சேனாதிபதி ஆகிய சிசேராவை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாராக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாராக் சொல்றாரு, நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. தெபோராள் வந்தாதான் நான் யுத்தத்துக்கு போவேன்னு சொல்லி பாராக் சொல்றாரு. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அநேக இடங்கள்ல பெண்களை எல்லா இடத்துலயும் முக்கியப்படுத்துறாங்க. அநேக நேரத்துல பெண்கள் என்ன சொல்றாங்க, என்னால எப்படி முடியும்னு ஒதுங்கிடுறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெபோராள் ஒரு பாராக்கை பார்த்து சொல்றாங்க, தேவன் கட்டளையிடவில்லையா, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாராக் சொன்னாரு, நீங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு பெண்ணை அவர் கூப்பிடாரு பாருங்க. அநேக நேரங்கள்ல ஒருவேளை இந்த நாட்கள்ல அநேக பெண்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். நான் என் வீட்டுல ஒரு பெண்ணா இருக்கிறேன், அதனால என் வீட்டுல எனக்கு எந்த ஒரு ரெகக்னிஷனும் கிடைக்கல, எனக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால என்னை எல்லாருமே ஒடுக்குறாங்க, சமுதாயம் ஒடுக்குது, எங்க போனாலும் ஒடுக்குறாங்க, குடும்பத்துல ஒடுக்குறாங்க, வேலை ஸ்தலத்துல ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்டு யாராவது வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க, அருமையான அந்த பாராக் மூலம் அவர் சொல்றாரு, பாராக் சொல்றாரு, நீங்க வந்தா நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருமையான அம்மா சொல்றாங்க, யாரு? தெபோராள் அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறார், ஒரு ஸ்திரீயின் மூலம்தான் இங்க விடுதலை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த மேன்மை பிரயாணத்தில் பாராக் உனக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அநேக நேரத்துல நம்ம என்ன செய்வோம், அநேக பிள்ளைகளை தேவன் எழுப்புவார். பிரியமானவர்களே, அநேக ஆண்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். வேதத்துல யோசேப்பை தேவன் எழுப்பினார். ஆமா, அநேக தேவ பிள்ளை தானியேலை தேவன் எழுப்பினார். இன்னும் அநேக தேவ பக்தர்களை எழுப்பி இருக்கிறார். மோசே மூலம் தேவன் வெளிப்பட்டார்ல, மோசே ஒரு திறப்பிலே நிற்கிற ஒரு தேவ மனிதராக அவர் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தின அருமையான மகனாக அவர் தெரிந்து கொண்டார். யோசுவாவை தெரிந்து கொண்டார். அதே போல அநேகம் ஸ்திரீகளையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள, அநேகம் ஸ்திரீகளையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், என்னையா தேவன் தெரிந்து கொண்டார்? ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். அநேகம் ஆண்களை தேவன் எப்படியாக தெரிந்து கொள்கிறாரோ அதே போல பெண்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு பகுதியில பாத்தீங்கன்னா, ஊழியத்துல இயேசு கிறிஸ்து போகும்போதெல்லாம் அவர் அநேகம் பெண்கள் அதுல ஊழியத்துல முக்கியமானவங்களாக இருந்து ஆண்டவருக்கு சேவை செய்தாங்களாம். பணத்தினால் உதவி செய்தவர்கள் உண்டு, ஜெபித்து உதவி செய்தவர்கள் உண்டு, அவனுடைய ஊழியத்துல பல விதங்களில் உதவி செய்தவர்கள் உண்டு. பிரியமானவர்கள, சோ அவர் சொல்றாரு பாருங்க, பாராக் சொல்றாரு, நீங்க வந்தாதான் நான் வருவேன் அப்படின்றாரு. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் வரதா இருந்தா ஒரு ஸ்திரீக்கு தான் அந்த மேன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட ஒருவேளை பாராக்குக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல. ஆனா அவருக்கு எழும்பி யுத்தத்திற்கு போனாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தெபோராள் பாராக்கை பார்த்து சொல்றாங்க. அந்த 14ஆம் வசனத்துல தெபோராள் பாராக்கை நோக்கி, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம்
14 நீ எழுந்து போ, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். 15ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினாலே கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பாருங்க, 900 இருப்பு ரதத்தை வைத்து கொண்டு ஜனங்களை கொடுமையை படுத்தின அந்த மனிதர் இப்போது கால்நடையாய் இறங்கி ஓடி போகிற ஒரு நேரம் வந்துச்சு. எப்ப வந்துச்சு? ஒரு ஸ்திரீயை தேவன் எழுப்புகிறார். நியாயாதிபதியாகிய அருமையான தெபோராளோடு கூட இந்த பாராக் போகிறார். இப்ப 10,000 பேரும் சேர்ந்து அவங்க மலையிலிருந்து இறங்கி வரும்போதே இந்த பாருங்க, அந்த சிசேரா பாத்தீங்கன்னா அப்படியே கால்நடையாய் அவர் ஓடுகிறதை பார்க்கிறோம். இப்படிதாங்க தேவ பிள்ளைகள் இணைந்து கர்த்தருக்காக நிற்கும் போது பாருங்க, அந்த செபோராலும் ஆண்டவருக்காக நிக்கிறாங்க. இப்ப பாராக்கும் நிக்கிறாங்க. அவர்களோடு கூட செபுலோன் நப்தலி புத்திரர் 10,000 பேரும் அவங்க நிக்கிறத நம்ம இப்ப பார்க்கிறோம். பாருங்க, அவங்க எல்லாரும் இணைந்து பாருங்க, எல்லாரும் அப்படியே யுத்தத்துல நிற்கும் போது தேவன் அந்த இடத்துல ஒரு வெற்றியே கட்டளை இடுகிறார். பிரியமானவள, தேவன் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை அழைக்கிறார். பிரியமானவள, நம்ம நினைக்கலாம், என்னால் எப்படி முடியும், எழுந்து புறப்படவில்லையான்னாங்க. இன்னைக்கு அநேகம் பேர் இருக்கிற இடத்துல இருக்கிறோம், நம்மால் எழும்ப முடியல. அதாங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, எபேசியர் 6:18 நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கணும்னா எழும்பணும், புறப்படணும். அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டா மட்டும்தான் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம அழகா பாக்குறோமே. பிரியமானவளே, சத்தியம் என்னும் கச்சை வேணும், விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம கையில வேணும், ஆவியின் பட்டை நம்ம கையில இருக்கணும். பிரியமானவள, ஆமா, நீதி என்னும் மார்க்கவசம் நமக்கு இருக்கணும். பிரியமானவள, ரட்சிப்பென்ன வஸ்திரம் நமக்கு இருக்கணும். அதான் இவர் அப்படியாக இவர்கள் எழும்புனாங்க, எழுந்து புறப்பட்டு போனாங்க. பிரியமானவள, இன்னைக்கு எழுந்து போகாம இருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றியை காண முடியாது. பிரியமானவர்கள, எப்படியாக அவர்கள் எழுந்து புறப்பட்டு போனார்களோ அதே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எழுந்து புறப்பட்டு போக வேண்டியது கட்டாயம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது பெண்களுக்குரியது மட்டும் இல்ல. பாராக் எழும்பி போனார், 10,000 பேரை கூட்டிட்டு போனாரு. இப்போது அந்த ஸ்திரீயும் கலந்து அவர்கள் போனாங்க, தெபோராலும் போனாங்க. ஆனா அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கட்டளை இடுகிறார். பிரியமானவள, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? எழும்புங்க பிரியமானவள, கர்த்தருடைய ஒளி வந்தது. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறி விட்டு எழுந்துருன்னு சொன்னாரு. அப்படின்னா பரிசுத்தமாக நாம் எழும்பி கலந்து செல்லணும், பரிசுத்தத்தோடு கடந்து செல்ல இயேசு விரும்புகிறார். பிரியமானவள, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அதே 5ஆவது அதிகாரம் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சதுனால அந்த வெற்றியை தெபோராள் பாடுறாங்க. அப்படி பாடும்போது அங்க எப்படி வெற்றி கிடைச்சி, அங்க எப்படி அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 4ஆவது அதிகாரம் பாத்தீங்கன்னா 17-18 வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்திரீயை தேவன் எழுப்பினார். அந்த ஸ்திரீ தான் யாகேல் என்கின்ற ஒரு ஸ்திரீ. பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ இந்த சிசேரா கால்நடையாய் நடந்து எங்க வந்துட்டாரு? ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த சீரியா ராஜாவா குடும்பத்துக்கும் இந்த ஏபேரின் குடும்பத்துக்கும் சமாதானம் இருந்துச்சு. அதனால தான் அவ தைரியமா வந்தாரு. ஏபேருடைய மனைவி சொன்னா வாங்க சொன்னா, யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் சொல்றா, உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று சொன்னா. வந்தபோது அவன் தூங்கினான், ஒரு சமுக்காலத்தை எடுத்து மூடுறா, தண்ணி கேட்டான், அவனுக்கு பாலை குடிக்க கொடுக்கிறா. ஒரு ஆணியை எடுத்து, அந்த கூடார ஆணியை எடுத்து அந்த யாகேல் அந்த சிசேராவுடைய அந்த நெற்றியில மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியில அந்த ஆணியை அடிக்கும் போது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். அவ வெளியே வந்து பாக்குறா. அப்பதான் பாத்தீங்கன்னா சிசேராவை பின்தொடர்கிற பாராக் வருகிறார். பாராக்கும் தெபோராலும் 10,000 பேர் போனாங்களே, இப்ப பாராக் வருகிறார். அவள் சொல்றா, நீர் தேடுகிற மனுஷனை உங்களுக்கு காண்பிப்பேன் வாங்கன்னு சொன்னா. அப்படியே கூட்டி கொண்டு காட்டும் போது ஆணி அவன் நெற்றி பட்டதினால், அவன் நெற்றி பொட்டில் அடித்திருந்தபடியினால் அவன் செத்து போயிருந்தான். பாருங்க, இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். அப்படின்னா அன்றைக்கு யாகேல் என்ற ஒரு பெண்ணை தான் சொன்னாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொன்னாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பெண் என்ன செய்தா, அந்த ஆணியை எடுத்து அந்த நெற்றியில அடித்த போது பாத்தீங்கன்னா அந்த பகைவன் மரித்து போனான். இன்றைக்கும் பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய உங்களை தேவன் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். நான் ஒரு ஸ்திரீ தானே,
என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்களா இருக்கிறவங்க என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா? பாராக் யுத்தத்திற்கு போனது மாதிரி இன்னைக்கு உங்களையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்களோ பெண்களோ எல்லாரையும் தேவன் பயன்படுத்துறார். அவருக்கு நம்ம எல்லாரும் மனவாட்டி தான். ஏசு நம் மணவாளன். அவர் வரப்போகிறார். மத்தேயு 25 பாத்தீங்கன்னா அந்த 10 கன்னிகளே பார்த்தோம். அந்த 5 கன்னிகள் மட்டும்தான் விளக்கு அணையாம வச்சிருந்தாங்க. ஆனா மற்ற 5 கன்னிகளும் ரெடியா இல்ல. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம எல்லாரையுமே தேவன் மனவாட்டிகளாக பார்க்கிறார், ஆயத்தம் உள்ளவர்களாக பார்க்கிறார். அவர் கடந்து சென்றாங்க. அங்கே யுத்தம் வருவதற்கு அங்கே யாகேல் என்ற ஒரு பெண்மணியை தேவன் வைத்திருந்தார். அவங்க தான் தெபொராள் பாடலை பாடும்போது நியாயாதிபதிகள் 5 சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அன்றைக்கு மரியாளை பார்த்து சொன்னாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொன்னது போல அவர்கள் மூலம் அவருடைய வயிற்றிலே அருமையான இயேசு கிறிஸ்து நமக்காக பிறக்க வைத்தார். இந்த இடத்துல பாருங்க, அந்த தெபொராள் ஒரு ஸ்திரீ மூலம் வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்களே, அந்த ஸ்திரீ இந்த யாகேல் தான். இந்த யாகேலை வைத்து அவர்கள் பாடல் பாடுறாங்க. அப்படி பாடும்போது அவங்க சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாய் இருக்கின்ற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டு கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரிடம் தேவன் சொல்றது என்னன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாராக்கை போன்றோம் தேவன் அநேகம் பேரை தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, பாராக் 10,000 பேரை கூட்டிட்டு போனது மாதிரி இன்றைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளாகிய நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, உங்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் தேவனுடைய மனவாட்டிகளாக, ஆமா நம்ம எல்லாம் சபைகள், தேவனுடைய சபை அப்படியே பரிசுத்த ஆலயமா எழுமணுங்கிறது அவருடைய சித்தம். பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழ்கிற நாள் அளவும் எழுந்து ஆண்டவருக்காக செயல்படணும். நம்ம அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் இல்லை. பிரியமானவர்களே, இது அல்ல. நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் தான். நம்ம எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பேரையும், சிறு குழந்தைகள், முதியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், இந்த பூமியில இருக்கின்ற ஆண்கள், பெண்கள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா எழுந்து புறப்படணும். இருக்கிற இடத்துல இருந்தா நம்ம அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில வர முடியாது. நம்ம மூலம் முழு மனுக்களமும் மீட்கப்பட முடியும். பிரியமானவர்களே, அவங்க அழகா சொல்றாங்க பாருங்க, தன் கையினால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவள் நெற்றி உருவி கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பிரியமானவள, ஏன்னா ஒரு ஸ்திரீயின் மூலம் அங்க ஒரு பெரிய எழுப்புதல். பிரியமானவள, இன்றைக்கு நம்மை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி போய் செய்யுங்க, கொலை செய்யுங்க, அப்படி ஆண்டவர் சொல்லலை. நம்ம எதற்கு பயன்படுத்த விரும்புகிறார்? எழுந்து புறப்படும் போது, ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணும்போது பிசாசானவன் செத்து மடிகிறான். பிரியமானவள, ஒருவேளை எதிரியாகிய சத்ரு நமக்கு விரோதமா வலைகளை விரிக்கலாம். அதான் அவர் சொன்னாரு, நீங்க ஒருபோதும் சத்ரு உங்களுக்கு விரோதம் வந்தாலும் நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னார். பிரியமானவள, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் போது, ஆண்டவருக்காக எழுந்து புறப்படும் போது, இந்த உலகத்துல தேவனை அறியாத ஜனங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லும் போது, இயேசுடைய பிறப்பை சொல்லும் போது அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நம்ம மூலம் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். நம்ம மூலமாக, இந்த பூமியில இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக, அது ஸ்திரீகளாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், வயது வித்தியாசமே கிடையாது. பூமியில இருக்கிற ஒவ்வொரு பேரையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். அதான் சொன்னார் யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி. எதுக்கு தெரிந்து கொண்டாராம்? நான் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்துகிறேன். அப்படின்னா நம்ம எழுந்து புறப்பட வேண்டிய நேரம் இது. அவர் சொல்றார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க எழுந்து புறப்படும் போது பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்றாரு. ஏன்னா எழுந்து புறப்படும் போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு புறப்படும் போதுதான் பிசாசானவன் ஓடி போவான். பிரியமானவர்களே, அன்றைய வேளைகளில் சர்வாயுத வர்க்கத்தை, ஆவியின் பட்டயத்தை எடுக்க நம்ம மறந்து விடுகிறோம். அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இல்லை, மாம்சத்தின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்துன்னா சத்ருவான நம்ம மேற்கொண்டு விடுவான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணநலம் வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத விட்டு தேவனுக்காக நம்ம எழும்புவோம். பிரியமானவர்களே, எப்படியாக அந்த சிசேராவை ஆண்டவரை ஒரு யாகேல் ஆண்டவரை கையில தேவன் ஒப்பு கொடுத்தாரோ, அப்படியாக
இந்த பூமியில வாழ்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய கையிலும் நமக்கு விரோதமாக செயல்படுகின்ற, நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அசுத்தாவின் கிரியைகளை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். நாம் எழுந்து புறப்படும் போது சத்துரு கிரியைகள் நம் மூலமாக உடைந்து போகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை வியாதியா இருக்கிறீங்களா? ஒருவேளை படுத்த படுக்கையில இருக்கிற குழந்தைக்கு, பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை வருமானு காத்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உங்க மூலம் அந்த விடுதலை தேவன் உங்க வீட்டுக்கு கொடுக்கிறார். நீங்க எழுந்து புறப்படுங்கன்னு சொல்றாருங்க. நீங்க எழும்புங்க, உங்க வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் சொல்றாரு. பிரியமானவர்களே, அது எதுவா இருந்தாலும் சரி. ஒருவேளை திருமணம் ஆகவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்க குடும்பத்துல தேவன் உங்களைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவங்கள, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இதுல ஆனந்தும் பெண்ணென்றும் இல்ல. பிரியமானவங்கள, கிறிஸ்துவுக்குள் எல்லாருமே ஒன்றா இருக்கிறீங்க. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல, இயேசு தூரத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு பேரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வராதா என்று நீங்க ஏக்கத்தோடு இருக்கீங்களா? பிரியமானவர்கள, தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொள்கிறார். தேவன் உங்களைத்தான் அழைக்கிறார். எழுந்து புறப்படும் மகனே, மகளே, நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? நான் உன்னை கட்டளையிடவில்லையா என்று கேட்கிறாங்க. கட்டளையிட்டு இருக்கிற தேவ வார்த்தை கீழ்ப்படியோமா? மரியாள் தன்னை அர்ப்பணித்தாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்க வார்த்தையின்படியே ஆகு கடவுள்னு சொன்ன போல நம்ம சொல்லுவோமா? இசப்பா, என்ன உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? அந்த தெபோராளை தேவன் எழுப்பினார். அது மட்டும் இல்ல, அவர்கள் அழகா பாடல்களை பாடுறாங்க. அவங்க பாடுற பாடல்ல பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, கர்த்தாவே, உம்மை பயக்கிற யாவரும் இப்படி அழிய கிடைவர்கள் அப்படின்னா, இயேசுவுக்கு விரோதமா செயல்படுற அசுத்த கிரியைகள் அழிந்து போகும். பிரியமானவர்கள, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், செயல்கள் நம்ம வாழ்க்கைக்கு விரோதமா, நமக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, இயேசுவில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கிடவர்கள் என்று பாடினார்களாம். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பாங்களாம். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல. ஆமா, அவருடைய அந்த சூரியன் நம்ம நேரம் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு மகிமையா இருக்கும்ல, அது அவ்வளோ ஒளி கொடுக்கும். தேவன் நம்மையும் அப்படித்தான் சொல்றாரு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு ஒளிய வைப்பாரு. தேவனுக்காக எழுந்து புறப்படும் போது, பிரியமானவளே, எப்படி ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி யாகலை பார்த்து சொன்னாங்களோ, மரியாளை பார்த்து ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னாங்களோ, அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்றார், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கையில வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல உங்க வாழ்க்கையில தேவன் பிரகாசமா இருப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வேளை நம்ம எல்லாரும் ஆண்டோட்டு அர்ப்பணிப்போமா? ஏசப்பா, உங்க கரத்துல எங்களை கொடுக்கிறோம்னு சொல்லி அந்த நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அப்பா, நீதியின் சூரியனா இருக்கிறீங்களப்பா. எங்க வீட்டுல நீங்க இருங்கப்பா, எங்க குடும்பத்துல இருங்கப்பா, எங்களோடு கூட நீங்க இருங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவீங்களா? இசப்பா, என்னை முழுதுமா உங்க கையில கொடுக்குறோன்னு சொல்லுவீங்களா? அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, உடைய முக வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததை யோவான் பார்த்தரப்பா. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரை. அப்பா, நீர் அவரை எழுப்புனீங்கப்பா, பயப்படாதேன்னு சொன்னீங்கப்பா, எழுப்புனீங்க ஆண்டவரை. இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக ஆண்டவரை, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக நீங்க ஆண்டவரை இருக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா உட்கொள்ளத்தக்கதாக, தியானிக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபைகளை கொடுத்தீங்களாப்பா. தியானித்த ஒவ்வொரு பேரையும் கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்கும் அப்பா. கேட்டுக்கொண்ட காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், எழுந்து புறப்படட்டும். வல்லமையா பிரகாசிக்கிற உம்முடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்கட்டும். தடைகள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும், அந்தகார சக்திகள் ஒளிந்து போவதாக. வீட்டுல ஆண்டவரை என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் இந்த வேளையிலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த கண்ணீரை தொடச்சிருங்க ஆண்டவரை. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய சமாதானம், உம்முடைய மகிமை அந்த குடும்பத்துக்குள் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய ஆசீர்வாத குடும்பங்களுக்குள் வரட்டும் அப்பா. எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொன்ன வார்த்தை குடும்பங்களுக்கு நேராக வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே முதியோர்கள், ஆண்டவரே ஸ்திரீகள், ஆண்கள், பெண்கள், ஒவ்வொரு பேரையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது அப்பா. அவருடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். இதனால் வரும் கனமை துதி உங்களுக்கு மட்டும் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து
உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல போறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா?